விடிய போகுது. அப்படியா? இப்ப நீ புறப்படுறதுதான் நல்லது. அப்ப நான் வரட்டுமா?
நீ மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா இந்த பையன் வந்து மாட்டிருப்பானா? எனக்கு தெரியும், சின்ன பயலுக்கு இடைஞ்ச கொடுத்தா இவன் தானா வருவான்னு. கூப்பிட்டியா? அதான் அப்பவே சொல்லி அனுப்பிச்சாச்சுங்க. பாப்பலாம். மேபி எல்லாம் போட்டு ஓட்டே 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 மேஸ்திரி என்ன அப்படி பாக்குற? இல்ல இல்ல கேள்விப்பட்டுக்கிறேன், இப்பதான் பாக்குறேன். இன்னைக்கு நமக்கு வெற்றி விழா. ஓசில கிடைக்குதுன்னு அளவுக்கு மீறி குடிச்சிடாதீங்க. வீட்டுக்கு அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் போகணும். பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொண்டாடலாம். இந்த சியர்ஸ் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, ராவாவே சாப்பிட்டுக்கலாம். சோடா கலந்தது போதையே ஏறல. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலையே. ஆமா, ஆளையும் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சு வச்சாலும் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டாங்க. டீப் மாதிரி பெருசா தெரியும். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சார், பையில கட்டி போட்டு வச்சிருக்கோம். நீங்க தைரியமா விலங்கு போட்டு கொண்டு போங்க. எங்க அவன்? உள்ளதான் இருக்கான். இங்க இங்க இருந்தானே. ஐயோ போயிட்டாரு. எப்படி தப்பிச்சு போயிருப்பான்? நானே எனக்கும் புரியல. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்பவாவது புரியுதா? சார், நம்மளையெல்லாம் ஏமாளின்னு சொன்னாங்க. யார் கோமாளியே? நான் ஏமாளியே. ஓட்டோயா தப்பிச்சுக்கிட்டு கூட்டா. நாங்க வரோம். பய அவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நான் என்ன செஞ்ச தெரியுமா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் தாண்டி. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததும் கதவை திறந்து பாத்துருக்காங்க. அங்க அவர் இருந்தா தானே. இது சாதாரண ஏமாற்றம் இல்ல, பயங்கர ஏமாற்றம். அப்படியா? திடீர்னு சொன்னா எப்படி? ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாமா? இது எப்பவோ செஞ்ச முடிவு. மாசம் பிறந்தா அவளுக்கு வயசு 18, ரெட்டிப்பு வருஷம். இதை விட்டா இன்னொரு வருஷம் காத்திருக்கணுமே, அதான்ப்பா சொல்றேன். நீ காரணம் இல்லாம சொல்ல மாட்டியே. என்னடா சொன்ன? ரெட்டிப்பு வருஷம். ஆமா, கல்யாணத்தை இந்த மாசம் முடிச்சிட வேண்டியதுதான். பச்சை கிளி பறந்து உயரக்கூடாது பாருங்க. பச்சை கிளி? எவன்டாவ? நானாங்க. பாடாங்க. என்னமோ சொன்னியே, என்ன? கிளி மாதிரி வளர்த்துட்டீங்க, பாதுகாக்கணும்னு சொன்னேன். வாசல்ல இருக்க வேண்டியவனே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கீல்ல, அதான் வாய் நீளுது. பாவம், அவன் விவரம் தெரியாதவன். என்ன செஞ்சில, உனக்கு தெரியும் விவரம்? தெரியாதுங்க. பாத்தியா? இவனா? இவன் சாதாரண ஆள் இல்ல, கல்லூரி மங்க. தேவைப்படும் போது உன்னை கூப்பிடுறேன். இது உள்நாட்டு சமாச்சாரம், நீ போ. ஆமா, இதுக்கு வடிவு சம்மதிக்கணுமே. எந்த பொண்ணுக்கும் முரட்டுத்தனத்தை பார்த்தா முதல்ல பயமாத்தான் இருக்கும். நாள் ஆக ஆக எல்லாம் சரியா போயிடும். என்ன புரியுதா தம்பி? ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணமா? ஆமா, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே செஞ்ச முடிவுதான் அது. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு காலம் பூரா என்ன நிம்மதி இல்லாம வாழணுமா? ஏண்டி, என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? இந்த வட்டாரத்திலேயே அவன் தான் பெரிய ஆளு. இந்த ஊர்ல என்ன வம்பு தும்பு நடந்தாலும் அவன் தான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பான். நடக்கிற வம்பு தும்புக்கெல்லாம் உன் தம்பி தான் காரணம். இந்த லட்சணத்துல பஞ்சாயத்து வேற. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? நீ பிறக்கிற வரைக்கும் உங்க அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா சொன்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டிட்டேன். நாங்கெல்லாம் பிழைக்கலையா, புள்ள குட்டியை பெத்துக்கலையா? நீ வேணும்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டி இருக்க சொல்றேன். நீ அவனை மறந்துரு. சொல்லுடி. அவரை மறக்க என்னால முடியாது. மயிலே மயிலேனா எனக்கு போடாது. அதை பிச்சை எடுத்தா தான் சரிப்பட்டு வரும். அடியே,
நீயா அடங்க மாட்ட, நான் உன்னை அடக்கி காமிக்கிறேன். வாடி. அம்மா பேசாத. என்னம்மா பாபுல கொஞ்சம் வண்டமா. அண்ணே, மைனூரோட பிறந்த நாள் ஆடுறதுக்கு வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க, இழுத்துட்டு வந்துட்டோம். புத்தி சொல்ல வந்து அதான் வாய் கொழுப்பு. கண்ட நாய்கள்லாம் என்ன தொட வந்துருச்சு. எங்க தோழர்கள் ரொம்ப சோர்வா இருக்காங்க. ஆடு. நீ போ